அனைவருக்கும் வணக்கம். இப்போது மேக்ஸில் பின்னங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம கவர்மெண்ட்டோட லாஸ்ட் இயர் டெட் பேப்பர் 2ல் கேட்டிருக்கக்கூடிய கொஷின் ஒன்று வந்து நம்ம பார்க்கலாம். கீழ்கண்டவற்றை பொறுத்துக. ஃபஸ்ட் ஒன் என்ன இருக்குது? 4/10 சமான வடிவம். சமான வடிவம்னா என்னென்னா, ஒரு பின்னத்தினுடைய தொகுதியையும் பகுதியையும் ஒரே எண்ணால் பெருக்கவோ வகுக்கவோ கிடைக்கும் பின்னம் தான் இந்த பின்னத்தினுடைய சமான பின்னம். அப்போ 4/10 நம்ம 2ஆம் வாய்ப்பாட்டில் மேலையும் கீழையும் வகுக்கிறோம். இப்போ இங்கே 2, இங்கே 5. இப்போ 2/5 அப்படிங்கிற ஆப்ஷன் இங்கே இருக்கா அப்படின்னா 2/5 இது -2/5. அப்போ நமக்கு வெறும் 2/5 + 2/5 தான் இதனுடைய ஆன்சர். அப்போ நமக்கு இது 1க்கான விடை. அடுத்தது இரண்டாவது 2 3/5 இன் தகா பின்ன வடிவம் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ 2 நம்ம இதால் பெருக்கிறோம், 5ஆல் பெருக்கிறோம். இந்த முழு எண்ணை பகுதியால் பெருக்கி தொகுதியை கூட்டிக்கணும். அப்போ 2 5 10, 10 3 13. 13 கீழே பகுதி அதே எண் தான், 13/5. 13/5ங்கிற எண் இங்கே இருக்கிறதுனால இது வந்து இரண்டாவதுக்கான விடை. அடுத்து மூன்றாவது -5/2 பெருக்கல் நேர்மாறு. பெருக்கல் நேர்மாறு அப்படின்னா இந்த பின்னம் வந்து தலைகீழாக மாறும். கூட்டல் நேர்மாறு கழித்தல் நேர்மாறு அப்படின்னா மட்டும்தான் குறி மாறும். இப்போ நமக்கு பெருக்கல் நேர்மாறுங்கிற இடத்துல நமக்கு குறி மாறாது. இந்த பின்னம் தலைகீழ் பின்னமாக மாறும். அப்போ -2/5 -2/5 இங்கே இருக்குது. அடுத்து நாலாவது பார்த்திங்கன்னா 1 -5/13 ப்ராக்கெட் போட்டதுக்கு அப்புறமா பெருக்கல் 13 இதனுடைய மதிப்பு கேட்டிருக்கிறாங்க. அப்போ இது பின்ன கழித்தல். பின்ன கழித்தலில் எப்படி நம்ம பின்ன கழித்தல் மேற்கொள்ளலாம்? 1 -5/13 அப்படின்னா இப்போ இங்கே தொகுதி வந்து நமக்கு ஒரே எண்ணாக இருக்கணும். இங்கே 13. அப்போ நமக்கு இங்கேயும் தொகுதி 13 வேணும், பகுதி வந்து 13 வேணும். பகுதி 13 வேணும் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்? 1 13ஆல் பெருக்கிடணும். கீழே நமக்கு ஒன்றுமே இல்லைன்னா இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம் இல்லைங்களா? அப்போ கீழேயும் 13ஆல் பெருக்கிறோம். -5/13 பெருக்கல் 13. இப்போ இங்கே 13 -5 இது 13. ரெண்டுமே நம்ம கழிக்கும் பொழுது பின்னம் பகுதி வந்து ஒன்றாவே எழுதிக்கலாம். பெருக்கல் 13. இது ரெண்டையும் கழிச்சோம்னா 8/13 பெருக்கல் 13. இந்த 2 13ஐயும் அடிச்சிட்டோம்னா நமக்கு இங்கே 8 அப்படிங்கிற விடை கிடைக்கும். இப்போ இங்கே 8 இருக்குது. நம்ம இந்த சம்மை வந்து இங்கே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து போடணும்னு இல்லை, ஏன்னா பொறுத்து தான் அங்கே எக்ஸாமில் வந்து நமக்கு இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். அப்போ நம்ம டக்குன்னு அந்த ஆப்ஷனை வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கான மேட்ச் இது தான் அப்படிங்கிற மாதிரி, இந்த ஒன்று தானே ஆன்சரு. ஆனால் நம்ம இந்த கணக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இங்கே போட்டிருக்கிறோம். இந்த மாதிரியான பின்னங்களில் நமக்கு கேள்விகள் வந்து எக்ஸாம்ஸில் வரும். தேங்க்யூ.